சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் விநாயகர் சதுர்த்திக்கான பதிவு. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது விநாயகரை தான் நமக்கு எப்படிலாம் மனசுக்கு தோணுதோ அப்படியெல்லாம் நாம் அவரை அலங்காரம் பண்ணுவோம். உதாரணத்துக்கு விநாயகர் சதுர்த்தி வரும்போது பாருங்களேன், அவரை திருவீதியில் அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, நம்ம டிவிலலாம் பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். விநாயகர் மருத்துவரா, போலீஸா, சின்ன மாணவனாக, அப்புறம் வக்கீலா, டெய்லரு, இத்தனை மாதிரியான தோற்றங்கள்லாம் நாம் விநாயகரை அலங்காரம் பண்ணுவோம். இப்படி விநாயகரை நமக்கு பிடிச்ச மாதிரி அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதம். அது இல்லாமல் நம்ம பூஜை அறையில் விநாயகரை எப்படி நாம் வரவழைக்க போகிறோம், ஆக்கர்ஷணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு இல்லையா. நம்ம விநாயகரை பூஜை அறையில் எப்படியெல்லாம் நாம் பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதில் பசுஞ்சாணம், மஞ்சள், கல்லுப்பு, சர்க்கரை, பச்சரிசி, அரிசி மாவு, இன்னும் நிறைய இதிலெல்லாம் நாம் விநாயகரை பிடிச்சி வச்சு அவருக்கு 4 அருகம்புல் சாத்தி தீப ஆராதனை அப்படின்றத நம்ம பண்ணிட்டோம்னா அந்த நொடியே அங்கே வந்துடுவார் விநாயகர் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் விநாயகர் எங்கே பார்த்தாலும் நம்ம முச்சந்தியில் பார்க்கலாம், அரச மரத்தடியில் பார்க்கலாம், எங்கே பார்த்தாலும் விநாயகர் பார்க்கலாம். இப்படி விநாயகர் ரொம்ப எளிமையான கடவுள், சக்தி வாய்ந்த கடவுளும் கூட. இப்போது விநாயகருக்கு நிறைய திருவுருவங்கள் இருக்குது. நமக்கு 51 திருவுருவங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 51 திருவுருவங்களில் நாம் விநாயகரை தரிசனம் பண்ண முடியும். அந்த வகையில் இதுதான் விநாயகரினுடைய திருவுருவம் அப்படின்றது நமக்கு இல்லாமல் எப்படி வேணாலும் விநாயகரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எப்படியோ ஒன்று விநாயகரை கும்பிடு, அவ்வளோதான். அதில் விநாயகர் திரு அவதாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, விநாயகருக்கு இந்த திரு அவதாரம் எப்படி நிகழ்ந்தது அப்படின்றது இருக்கு இல்லையா. ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு விதமாக இந்த விநாயகருக்கு கதை சொல்லப்பட்டாலும் புராணங்களில் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சம்ஹாரத்தின் போதும் ஒரு விதமான திரு அவதாரம் அப்படிங்கிறது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதில் இப்போ நாம் பார்க்க போகிறது சிந்தூர விநாயகரினுடைய திரு அவதார புராண கதை. இந்த புராண கதையில் சிந்தூர விநாயகர் எப்படி தோன்றினார் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன புராணம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கவ புராணம் அப்படின்றது. நீங்கள் உங்ககிட்ட பார்க்கவ புராணம் புத்தகம் இருந்ததுன்னா படித்து பாருங்க. அதாவது ஒரு முறை பிரம்மா கொட்டாவி விடுறார். அப்படி கொட்டாவி விடும்போது அந்த கொட்டாவிலிருந்து அவதாரம் பண்ணுறான் ஒரு அரக்கன். அவனுக்கு பெயர் என்னன்னா சிந்தூரணன். அவனுடைய பெயர் சிந்தூரணன். அவன் பார்க்கறதுக்கே ரத்த சிகப்பாக இருக்கான். பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக, அரக்கன் எப்படி இருப்பான் அவ்வளோ பிரம்மாண்டமாக சக்கச்சவேல். அதாவது பொண்ணு சிகப்பாக இருக்குப்பா, பையன் நல்லா சிகப்பாக இருக்கான், அந்த சக்கச்சவேல் இல்லை, ரத்த கலரியோடு வந்து நிற்கிறான் பிரம்மாவுக்கு முன்னாடி. பிரம்மா அவனை பார்த்தோன்னே பயந்துட்டார். பயந்து போயிட்டு அவன்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே சில வரங்களை அவனுக்கு கொடுத்துறாரு. வரங்களை கொடுத்துட்டா அவன் வந்த நோக்கம் என்னவோ அதை பார்த்துட்டு அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா பயந்து போய் என்ன பண்ணுறாரு, சில வரங்களை அந்த அசுரனுக்கு கொடுத்துறார். யாருக்கு? இந்த சிந்தூரனுக்கு கொடுத்துறார். கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணுறான், இந்த வரங்களை எல்லாம் தப்பாக பயன்படுத்தி தேவர்களையெல்லாம் துன்புறுத்துறான், ரிஷிகளையெல்லாம் துன்புறுத்துறான், எல்லா ஜீவராசிகளையும் துன்புறுத்துறான். எல்லா ஜீவராசிகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மும்மூர்த்திகள் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு வராங்க. மும்மூர்த்திகள் என்ன பண்ணுறாங்க, சரி இதற்கான ஒரு காலம் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஆனாலும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா அந்த அரக்கன் ஒவ்வொரு நாளும் பல உயிர்களை சேதப்படுத்திட்டு பலரையும் கொன்று அவனுடைய பசியை போக்கிக்கிறான். இப்படியே போனால் உலகத்தில் எந்த ஜீவராசியும் நிலைக்காது அப்படின்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, நேராக விநாயகர்கிட்ட வராங்க. விநாயகர்கிட்ட வந்து தங்களுடைய பிரச்சனையை சொல்கிறாங்க. விநாயகர் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிந்தூரணனை
நான் சம்ஹாரம் பண்ணுறேன். ஆனால் அதற்கும் ஒரு காலம் வரும். அதனால நான் அப்போ உமாதேவியாரினுடைய திருவயிற்றில் அவதரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சமாதானம் சொல்லி அனுப்புகிறார். அந்த காலமும் வருது. உமாதேவியாரினுடைய திருவயிற்றில் இந்த விநாயகர் கருவாக உருவாகிறார். அப்படி கருவாக உருவாகும் பொழுதே இந்த சிந்தூரனனுக்கு தெரிய வருது, இந்த விநாயகர் பிறந்தால் கண்டிப்பா நமக்கு அழிவு தொடங்கும், நாம இருக்க மாட்டோம், நம்மளை அழிச்சிடுவான் விநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, காட்சியாக இந்த உமாதேவியாரினுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு இந்த குழந்தையாக கருவாக உருவெடுத்திருக்கிறார் இல்லையா விநாயகர், அவருடைய தலையை மட்டும் கிள்ளி கொண்டு வந்துடுறாரு காற்று ரூபத்திலேயே. இப்போ உமாதேவியாரினுடைய வயிற்றுல விநாயகர் தலை இல்லாமல் இருக்கிறார். கொஞ்ச நாள் ஆகுது, விநாயகரும் பிறக்கிறார். விநாயகரினுடைய அவதாரமும் நடக்குது. ஆனா அவருக்கு என்ன இல்லை, தலை இல்லை. ஏன் தலை இல்லைன்னா, இந்த சிந்தூரன் என்ன பண்ணா, உமாதேவியாரினுடைய வயிற்றுக்குள்ள காற்று ரூபத்துல போயிட்டு இந்த விநாயகரினுடைய தலையை கிள்ளி கொண்டு வந்துட்டார் இல்லையா. அதனால அந்த குழந்தை எப்படி பிறக்குது, தலை இல்லாமல் பிறக்குது. இப்படி தலை இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தையை தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பார்த்து மிரண்டே போறாங்க. இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கே உமாதேவியாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சங்கடப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, இப்படி தலை இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தலை வேணும் இல்லையா. அப்ப என்ன பண்றாரு, கஜமுகனினுடைய தலையை கொண்டு வந்து தலையை பொருத்துறாரு. உடனே அந்த விநாயகர் அங்க அவதாரம் எடுக்கிறார். எப்படி அவதாரம் எடுக்கிறார், கஜமுகனாக அவதாரம் எடுக்கிறார். ஏன்னா யானையினுடைய தலை, கஜமுகன் அப்படின்னா யானையினுடைய தலை, அந்த யானையினுடைய தலையை தலையில்லாமல் பிறந்த விநாயகருக்கு பொருத்தும் பொழுது கஜமுகன் ஆகிறார். இப்படி கஜமுகன் பிறந்த பிறகு உடனேயே என்ன பண்றாரு, சிந்தூரனனை அழிக்கிறதுக்கு புறப்படுறாரு. சிந்தூரனனை தன்னுடைய தும்பி கையால தூக்கி போட்டு அவரை அழிச்சிடுறாரு. அப்படி அழிக்கும் போது அந்த உடல் சிதறும் போது அந்த இரத்த துளிகள்லாம் விநாயகரினுடைய திருமேனியில விழுந்துருது. விழுந்த உடனேயே அந்த சிந்தூரனினுடைய நிறம் எதுவோ அதே நிறத்தில் விநாயகரினுடைய திருமேனியும் இரத்த நிறமாக மாறுது. அதனால அவருக்கு பெயர் சிந்தூர விநாயகன் அப்படின்ற பெயர் வந்தது. இதுதான் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லப்பட்ட கதைகள்ல இதுவும் ஒரு கதை. இப்படி நமக்கு யாராவது அழிஞ்சு போகணும், யாராவது கெட்டு போகணும், யாராவது சங்கடப்படணும் அப்படின்னு நம்ம மனசுலயும் எண்ணங்கள் வரக்கூடாது. அப்படி நம்ம மனசு எண்ணங்கள் வந்தா நாம வணங்க வேண்டிய கடவுள் யாரு, சிந்தூர விநாயகர். அவர்கிட்ட நாம போயிட்டு, என் மனசுல இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு அவர் முன்னாடி போய் உட்காரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை, இந்த சிந்தூரனன் மாதிரி நம்மகிட்டயும் சில அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த அரக்கர்களை அழிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு, சக்தி யாருக்கு இருக்கு, இந்த சிந்தூர விநாயகருக்கு இருக்கு. சரிங்களா. இது பார்கவ புராணத்துல சொல்லப்பட்ட ஒரு கதை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கான பதிவுல முதல்ல விநாயகரினுடைய திரு அவதாரம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒரு கதை. இது மாதிரி ஏராளமான கதைகள் இருக்கு. ஏன்னா நீங்க நினைப்பீங்கல்ல, இன்னும் இப்படி ஒரு கதை சொல்றாங்க, நாம வேற மாதிரி இல்லை நாம கேட்டோம் அப்படின்னு தோணும். இதுல நிறைய அவதார கதைகள் இருக்கு. அதுல இதுவும் ஒரு திரு அவதார கதை. யாருடைய திரு அவதார கதை, விநாயகரினுடைய திரு அவதார கதை. சரிங்களா. இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.